வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட பேட்ச்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆர்எஸ் அகர்வால் புக்கில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தனி இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்க வேண்டியது. ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இது பார்ட் 1ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பார்ட் 1ல் நம்ம 10 சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 சம்ஸு நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட மெத்தட் தான். ஒரு சில மெத்தட்ஸ் இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி நம்ம கற்றுக்கிட்ட அதே மெத்தட்ஸ் தான். ஏன்னா நம்ம ப்ரிப்ரேஷன், நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் நல்லா கவனிங்க. நம்மளோட ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோர்ஸாக நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் 2012 2025 வரைக்குமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது முக்கியமான ஒரு சோர்ஸ் தான். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினே நல்லா அதை டாபிக் வைஸாக என்னென்ன மாடல் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆர்டராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ரொம்ப தெளிவாயிருவீங்க. அது போக இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஸ்கூல் புக் சம்ஸும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம இந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பேட்சில் எப்படி கொடுத்துட்டு இருக்கோம், பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதை நீங்கள் நல்லா தெளிவாக முழுமையாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே ஒவ்வொரு டாப்பிக்லையும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிருவீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா, இதோட ஷார்ட்கட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆல் மாடல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் கற்றுக்கிட்ட பின்னாடி ஸ்கூல் புக்ஸில் நம்ம புதுசாலாம் எதுவுமே இல்லை. இதே மாடலாம் அந்த நம்பர் மட்டும் மாறி இருக்கலாம், ஆர் சேம் கொஸ்டினே கூட இருக்கலாம். இதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து மூணாவதா இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆர்எஸ் அகர்வால் புக்குமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவுமே உங்களுக்கு புதுசு அப்படின்னு இல்லை. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டினில் என்ன மாடல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதுவே தான் இங்கேயும் இருக்குது. என்ன நம்பர் மட்டும் கொஞ்சம் நம்ம ஈஸியாக அடித்து கொடுக்கறது இல்லாமல் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி அடிச்சு சிம்பிளை பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு சில மெத்தட்ஸும் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் நம்ம என்னென்னா 1 by 1 நம்ம கற்றுக்கிட்டே வருவோம். ஓகேவா, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதே போல் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதாலும் இந்த ஆர்எஸ் அகர்வால் சோர்ஸ் இந்த உள்ள சம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ எல்லாருமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். நீங்கள் இன்னும் நல்லா ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு மேக்ஸுக்கு இவ்வளவு விஷயங்கள் எங்கெங்கே தேவையோ அங்கே எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 400 மட்டும்தான். நீங்கள் 8940472040 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு நம்மளோட குரூப் 2 பேட்சில் ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதாலும் அழகாக நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஓகே, இது நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம 1 by 1 நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஸோ நல்லா தெளிவாக கவனிங்க. ஆர்எஸ் அகர்வால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19வது டாப்பிக்கில் தனிவட்டின்னு இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து தமிழில் இருக்குது. நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் நான் அதுக்கான கொஸ்டின் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் கொடுக்குறேன். இந்த தனிவட்டி அந்த டைம் அண்ட் ஒர்க் இது மட்டும் நான் தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் நான் புக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பைலிங்குலாகவே உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும், ஷோ பண்ணிடுவேன். இங்கிலீஷ் அண்டு தமிழ் இந்த ரெண்டுலுமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேவா, ரைட். ஸோ பிக்சர் தான் அந்த புக்கு. ஏன்னா பெரிய புக்கு இருக்கனால நம்ம நீட்டாக எந்த மடங்கள் இல்லாமல் எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் சாய்வாக இருக்க மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரைட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா மிக முக்கியமான ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். PNR/100. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது PNR/100 இவ்வளோ தான். இதை நம்ம மாற்றி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் அப்ளை பண்ணுறதால அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மொதல் கொஸ்டினை பாருங்கள். ஸோ எடுத்துக்காட்டு 1 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு 10 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த அளவுக்கு நீங்கள் நம்மளோட ஷார்ட்கட் இங்கே அப்ளை ஆகுது அப்படிங்கிற பாருங்கள். மொதல் கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? இது இப்போ ரீசண்டாக 2025 குரூப் 4 எக்ஸாமில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரைட். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின்லையுமே இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். 1 by 1 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, ரூபாய் 68,000க்கு
16 2/3% வருட வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தனி வட்டி அப்படின்னாவே டைரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 இதை தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன 68,000. இப்போது என் வேல்யூ 9 மாதங்கள். அப்போ மாதங்கள் அப்படிங்கிறத 9/12 நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, கலப்பு பின்னத்தில் கொடுத்துட்டாங்க. அது பின்னமாக நம்ம மாற்றிடுவோம். அப்போ 16 × 3 16 × 3 என்ன வரும் 48. 48 + 2 50. அப்போ 50/3 தான் இதுக்கான வேல்யூ. இப்போ ஃபார்முலா வரக்கூடிய 100 இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து 1 3 3 3 9 1 3 3 4 12 1 4 4 இங்கேயும் 1 4 4 பேலன்ஸ் 2 28 28னா 7 4 28. இப்போ நம்ம ஃபைனலாக மல்டிபிள் பண்ண வேண்டியது 17 50. ஓகே, இதை தான் இந்த 0 தனியாக வச்சுருங்க. 5ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. 35 45க்கு 35க்கு 5 பேலன்ஸு 3 1 5 5 5 + 3 8 அப்படிங்கிற வருமா? ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த ஒரு 0. ஓகே, இந்த ஒரு 0 இங்கே வரும்ல. அப்போ 170 அப்படிங்கிறது இருக்கும். இந்த 2 0 தான் இங்கே வந்திருக்கும். அப்போது 8500 தான் இதற்கான ஆன்சர். 8500 தான் இதற்கான வட்டி அமௌண்ட். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் கவனிங்க. 3000க்கு ஆண்டு வட்டி விகிதம் 6.1/4%4 பிப்ரவரி 2009 முதல் 18 ஏப்ரல் 2009 வரையிலான காலத்திற்கு தனி வட்டி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் 2 விஷயத்தை கவனிக்கணும். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே டேட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்த நாட்களோட எண்ணிக்கைன்னு கூட கொடுக்கல. நாட்களோட எண்ணிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம டிவைடில் 365ன்னு போடலாம். இங்கே என்ன பண்ணிட்டாங்க, நாட்களோட எண்ணிக்கைன்னு கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கொடுத்துருக்காங்க. அப்போது 4 பிப்ரவரிங்கிற 2வது மாதம் 2009. அதுக்கு அடுத்தது 18 ஏப்ரல் 4 2009 இந்த நாட்களில் திருப்பி கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் 2 விஷயத்தை கவனிக்கணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாட்கள் எத்தனைங்கிறத தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இயர் கவனிக்கணும். இயர் வந்து லீப் இயரா அல்லது சாதாரண இயரான்னு கவனிக்கணும். ஏன் இதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே பிப்ரவரி மாதம் கொடுத்துட்டாங்க. பிப்ரவரி மாதம் கொடுத்தனால உங்களுக்கு நல்லா தெரியும். பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா லீப் இயருக்கு 29 நாள் வரும், சாதாரண வருஷத்துக்கு 28 நாள் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே லீப் இயர் இல்லைன்னு தெரியுது. அப்போ பிப்ரவரி மாதத்துக்கு மொத்தம் எத்தனை 28 நாட்கள் தான் இருக்கும். அதில் அவர் கடை வாங்குறதே 4ஆம் தேதி தான் வாங்குறாரு. ஓகேவா? அதனால 28லேருந்து அந்த 4 முன்னாடி இருக்க அந்த 4 நாளை நம்ம மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணோம்னா 24 நாட்கள். அப்போது பிப்ரவரி மாதத்துக்கு அவர் 24 நாட்களுக்கு வட்டி கட்டணும். ஓகேவா? இது தெரியுது. அடுத்து இடையில இப்போ பிப்ரவரி மாதம் வாங்கிட்டு ஏப்ரலில் தானே கொடுக்குறாரு. அப்போ இடையில மார்ச் மாதம் இருக்குது. அந்த மார்ச் மாதத்துக்கு 31 நாள் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஏப்ரல் 18ஆம் தேதி அவர் திருப்பி கொடுத்துறாரு. அப்போ அந்த 18 நாட்களுக்கான வட்டியை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 4 + 1 5 5 + 8 13க்கு 3 பேலன்ஸ் 1. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7. மொத்தத்துக்கு 73 நாட்கள் தான். இப்போ நீங்கள் 73 நாட்கள்ங்கிற கூட இப்பயே வச்சுக்கிட்டாலும் சரி, இங்கேயே நீங்கள் 73 டிவைடட் பை 365 நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா 73ஓட மடங்கு தான் இந்த வேல்யூ. மோஸ்ட்லி இந்த 365 73 அடிக்கும். அதனால வந்து அதோட மடங்காக தான் கொடுப்பாங்க. இப்போ 73 கொடுப்பாங்க, அல்லது 146 கொடுப்பாங்க, அல்லது 219 கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கலாம். அப்போது ஒரு 73 5 73 நம்ம 365. அப்போ 1/5 கூட நம்ம காலத்தை எடுத்துக்கலாம். இங்கேயே கூட நம்ம அடிச்சு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுக்கு அடுத்தது என்ன, எப்பயும் போல் நம்ம PNR/100 இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். வேல்யூ பாருங்கள், PNR/100 ஏன்னா தனி வட்டி தானே கேட்குறாங்க. அப்போ SI = PNR / 100. பிரின்சிபல் வேல்யூ என்ன 3000. அடுத்து என் வேல்யூ தான் இப்போ நம்ம 1/5 நம்ம கண்டுபிடிச்சோம். நீங்கள் 73/365 வச்சாலும் இங்கே நீங்கள் வச்சு கூட அடிச்சு கொடுத்தாலும் அந்த 1/5 தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து R வேல்யூ இங்கே நம்ம மறுபடியும் கலப்பு பின்னத்திலே பார்க்குறோம். அப்போது அதை நம்ம பின்னமாக மாற்றணும்னா R நாங்கள் 24 + 1 25/4. ஓகேவா? அடுத்து ஃபார்முலா வரக்கூடிய 100 இதை நம்ம சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த 2 0 அடிச்சிடலாம். அடுத்து 4 5 5 25. அதுக்கு அடுத்தது நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், 30ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணிடுங்க. 3 5 15 150 150 ÷ 4. இதை சிம்பிளை பண்ணுங்கள்.
ஒரு நாள் 4 முன்னாங்க 12 பேலன்ஸ் என்ன 30 அப்படின்னு இருக்குமா 12 15ல் 12 வருஷம் பேலன்ஸ் 30 அப்படின்னா 7 நாங்கா 28 பேலன்ஸ் என்ன 2 வருமா ஸோ அப்போது 2 நம்ம சேர்த்தோம்னா ஒரு 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா 5 நாங்கா 20 அப்போது 37.5 தான் இதற்கான ஆன்சர் 37.5 37.5 தான் இதற்கான ஆன்சர் செக் பண்ணிடலாமா 37.5 தான் இதற்கான ஆன்சர் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டு வட்டி 13.1/2% 4 வருடத்தில் ரூபாய் 2502.50 ஆகும் அந்த தொகையை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் தான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13.1/2 மோஸ்ட்லி பாருங்க இங்கெல்லாம் கலப்பினத்திலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது வருஷம் 4 வருஷம் கிடைச்சிருக்க இது வந்து என்னது வருடத்தில் கிடைச்சிருக்க அந்த தொகை அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ தனி வட்டியோட வேல்யூ இந்த வேல்யூ சாரி மொத்த தொகையோட 4 வருஷத்துல இந்த அமௌண்ட்டாக மாறிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ மொத்த தொகை தான் இந்த வேல்யூ அப்போ கொடுத்துருக்க டேட்டா நல்லா கவனிங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 13.1/2% கொடுத்துருக்காங்க என் வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் மொத்த தொகை வேல்யூ தான் உங்களுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2502.50 கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மொத்த வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம PNR/100ல் சப்ஸ்டிட் பண்ணவே முடியாது ஏன்னா நம்மளுக்கு பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு தெரியாது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க இப்போது மொத்த தொகை அப்படிங்கிறது எது ரெண்டும் சேர்ந்தது மொத்த தொகைங்கிறது அசலும் ப்ளஸ் வட்டியும் சேர்ந்தது இப்போ இதை நம்ம பர்சன்டேஜாக நம்ம எடுக்க போகிறோம் அசலுக்கு எப்பயுமே நம்ம 100% எடுத்துக்குவோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதாவது வட்டிக்கு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்குவோம் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் காலத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அதை கண்டுபிடிக்கலாமா ஆர் வேல்யூ என்ன இப்போ நீங்கள் இது கலப்பினத்தில் பின்னோவை மாற்றினீங்கன்னா 13 × 2 26 26 + 1 27 அப்போ 27/2 இன்ட்டு என் வேல்யூ 4 இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா ஓரன் 2 இங்கே 2 4 அப்போ 2 × 27 54 ஸோ 54% தான் வட்டியோட பர்சன்டேஜ் அதை நம்ம இங்கே நோட் பண்ணிட்டோம்னா மொத்தத்துக்கு 154% தான் அந்த மொத்த தொகைக்கான பர்சன்டேஜ் ஓகே இப்போ இந்த பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் அதை நோட் பண்ணணும் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும் ஸோ அப்போ இங்கே 154% நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த 154% தான் அந்த மொத்த தொகைக்கான அமௌண்ட்டு அப்போது ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னா அது எத்தனை பர்சன்டேஜுக்கு சமம் இதை நீங்கள் கவனிக்கணும் ஓகே அப்போ அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல 154%ங்கிறது இந்த 2502.50 இதில் இருந்து அவங்க தொகை கேட்குறாங்கன்னா நம்ம தொகை என்ன பண்ணுறோம் 100% நம்ம எடுத்துக்கிறோமா அப்போது 100% என்ன இதுதான் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி வந்துருச்சு பாக்ஸ் மெத்தடு வந்துருச்சா ஓகே அப்போ பாக்ஸ் மெத்தட் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த 154 × x அப்படியே நோட் பண்ணிடலாம் 100 × இந்த வேல்யூ அப்போது 100ஆல் இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது இங்கே இருக்க அந்த 2 வேல்யூமே வந்து முழு வேல்யூவை மாறிடுமா அப்போது எக்ஸ் வேல்யூ எப்படி நோட் பண்ணலான்னா 250250 டெசிமலே இல்லாமல் டிவைடரில் என்ன வரும் இந்த 154 வரும் இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வரும் ஸோ சிம்பிளை பண்ணலாமா பாருங்கள் இதில் உங்களுக்கு 2ஆலே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 7ன்னு வரும் மறுபடியும் 7ன்னு வரும் இங்கே 2ஆல் அடிச்சு கொடுத்தா 1 2 அடுத்தது 5ன்னு வரும் அதே போல் 1 2 5னே வரும் நெக்ஸ்ட்டு 11ஆல் அடிச்சு கொடுக்கலாம் 11ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 7ன்னு வரும் இங்கே ஒரு 11 பேலன்ஸ் 1 15லையும் ஒரே ஒரு 11 தான் இருக்குது பேலன்ஸ் 4 வரும் 41ல் 3 11 33 ஸோ 41ல் 33னா பேலன்ஸ் 8 82 அப்படின்னா 7 டைம்ஸ் வரும் 77ன்ட்டு அப்போது 82ல் 77 போனுச்சுன்னா பேலன்ஸ் 5 அப்போது இங்கேயும் 5 இருக்குது அப்போது 5 டைம்ஸ் வந்துடும் ஓகேவா அதுக்கு அடுத்தது நம்ம இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரிக்கு வந்து என்னென்னா சிம்பிளை பண்ணுறது தான் நம்மளோட ட்ரிக்கே இருக்குது நம்மளோட டேலண்ட்டே இருக்குது நம்ம பெரிய நம்பர் சூஸ் பண்ணுறதுனாலும் சூஸ் பண்ணலாம் ஆர் சின்ன நம்பர்லேயே ஃபாஸ்ட்டாகவும் நம்ம சிம்பிளை பண்ணாலும் சிம்பிளை பண்ணலாம் இப்போ 7ஆல் அடிச்சு கொடுங்க ஓர் 7 இங்கே 11ல் ஒரே ஒரு 7 இருக்குது பேலன்ஸு
4 43ல் 6 7 42 6 7 42 பேலன்ஸ் 1 பேலன்ஸ் 1ல் இங்கே 17 17ல் 7 14 பேலன்ஸ் 3 17ல் 14 போன்ஸா பேலன்ஸ் 3 35னா 5. அப்போது 1625. அப்போ ஆல்ரெடி பார்க்குற நம்ம மெத்தட் தான், பட் நம்பர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ஸ்பீடு கிடைக்கும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன? பிரின்சிபல் அமௌண்ட்டு 1625. ஸோ இது கரெக்டாக நம்ம பார்த்துலாமா? எஸ், 1625. இதுதான் அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எடுத்துக்காட்டு 4 தான். 2500 தொகைக்கு 6 வருடங்கள் முடிவில் தனி வட்டியானது 1875 எனில் அதே வட்டி வீதத்தில் அதே காலத்திற்கு 6875 தொகைக்கு எவ்வளவு தனி வட்டி சேரும்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத பாருங்க. இந்த அசல் அமௌண்ட்டு 6875 அந்த தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் அதே காலம்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது மேலே இருக்கிறதுல அதே காலம் சொன்னாங்கன்னா 6 வருடங்கிறது நல்லா தெரியுது. அப்போ என் வேல்யூ 6. ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மேலே உள்ளதுக்கே நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி தான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இங்கே நம்ம எடுத்து இங்கே அப்ளை பண்ணிவிட்டு அவங்க கேட்குற அந்த தனி வட்டி எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேலே இருக்க பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 2500. ஓகேவா? அடுத்தது அதோட தனி வட்டிங்கிறது 1875 சொல்லிட்டாங்கல்ல. அப்போ SI = PNR/100 தானே. SI வேல்யூ 1875. இங்கே பிரின்சிபல் வேல்யூ 2500. 6 வருடங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, டிவைடட் பை 100. இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 3 ஆள் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3 ஆள் அல்லது 5 ஆள் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 5 ஆள் அடிச்சு கொடுத்தா 5 25. இங்கே 3 15 பேலன்ஸ் 3 37னா 7 35 பேலன்ஸ் 2 25னா 5 25. ஓகே, மறுபடியும் 5 ஆள் அடிச்சு கொடுக்கலாமா? 1 5 5. இங்கேயும் 7 35 பேலன்ஸ் 2 25னா 5 25. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்? 75 டிவைடட் பை இந்த 6 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் சிம்பிளை ஆகலை அப்படின்னு உடனே நம்ம இதுலேயே நம்ம ஸ்டக் ஆகி நின்றக்கூடாது. இதே வேல்யூவாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். 75/6. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? PNR/100 தானே. பிரின்சிபல் வேல்யூ 6875 இன்ட்டு என் வேல்யூ 6, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 75 டிவைடட் பை 6, ஃபார்முலாவில் வரக்கூடிய 100. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 6 இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 25ஆல் அடிச்சு கொடுத்தா இது 3 25 75, 4 25 100. ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம எதையும் சிம்பிளை பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? நீங்கள் இந்த 2ஐயும் மல்டிபிள் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணாலும் ஓகே. மல்டிபிள் பண்ணுங்கள். 3 15க்கு 5 பேலன்ஸ் 1. அடுத்தது 3 21 1 22க்கு 2 பேலன்ஸ் 2. அடுத்தது 3 24 2 26 பேலன்ஸ் 2. 6 3 18.2 20 டிவைடட் பை 4. இப்போ இது 4 அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 5 டைம்ஸ் வரும். அடுத்தது 6 எடுத்துக்கணும். 6ல் ஒரே ஒரு 4 தான் இருக்குது, பேலன்ஸ் 2. 22னா 5 20 பேலன்ஸு 2ன்னு வரும். ஓகேங்களா? 2 அப்படின்னா 25. 25னா 6 24 பேலன்ஸ் 1. அப்போ பேலன்ஸ் 1னா 0 சேர்க்கும்போது இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும். 10ல் 2 4 இருக்குது, பேலன்ஸ் 2. அப்போ இங்கே 5ன்னு வரும். 5 1 5 6.25. இதுதான் இந்த அமௌண்ட்டுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ஆன்சர் கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாமா? இதான் அதற்கான ஆன்சர். பார்த்துக்கலாம். ஸோ 5 1 5 6.25 இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. எடுத்துக்காட்டு 5. இதுக்கு சூப்பரான ஷார்ட்கட்டே இருக்குது, நல்லா கவனிங்க. 800 தொகை தனி வட்டியில் 3 வருடங்களில் 920 மாறுகிறது. வட்டி வீதம் 3 அதிகரித்தால் அந்த தொகை எவ்வளவாக மாறும்? இங்கே ஆக்சுவலாக என்ன கொஸ்டின்னா, ஆரம்பத்தில் 800ங்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேவா? இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு என் வேல்யூ 3 வருஷத்தில்
அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மொத்த தொகை இவ்வளோ மாறுது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் மொத்த தொகை. மொத்த தொகை 920 மாறுது. இங்கே எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த ஏற்கனவே இருந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட ஒரு 3% அதிகமாக இருந்தால் மொத்த தொகை எவ்வளவா கிடைக்கும், இதுதான் அவங்க கேள்வியாக கேட்குறாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணு. இதுக்கு நம்ம ஆல்ரெடி இருந்த அந்த பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் இதை கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்போது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட்டு எப்பயுமே சேம் அமௌண்ட் தான். இங்கே என்ன இருந்ததோ அதே சேம் அமௌண்ட் தான் இருக்கும். இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 3 அதிகரிச்சிருக்கா, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு 3% அதிகரிச்சிருக்கு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கவனிக்கணும். 3ஆக அதிகரிச்சுன்னா அவங்க தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 3 அதிகரிச்சிருந்தா அப்போ மொத்தம் 3 வருஷத்துக்கு எவ்வளவு மொத்த தொகையாக கிடச்சிருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த இன்டெரக்டாக இங்கே 3% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு 3% அதிகரிச்சிருக்குன்னா 3 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கும்? 9% அதிகரிச்சிருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? அப்போது எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு? 9% அதிகரிச்சிருங்கிறதுனா நீங்கள் டைரெக்டாக பிரின்சிபலில் இருந்து அந்த 9% என்னன்னு கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிளான 1%ங்கிறது 8னா 9% என்ன? 9 8 72. அப்போ நம்ம ஏற்கனவே இருக்க 920ஓட இந்த 72 மட்டும் ஆட் பண்ணாவே போதும். அப்போ என்ன வரும்? 992. இதுதான் அந்த 3% அதிகரிச்சது மூலியமாக கிடைச்சிருக்க தொகை. ஓகேவா? அப்போ ஏற்கனவே இருந்த வேல்யூலேருந்து புதுசாக கண்டுபிடிக்கிற வேல்யூயை மட்டும் ஆட் பண்ணாவே போதும். ஓகேங்களா? ஸோ 992 தான் அதுக்கான சரியான ஆன்சராக பார்த்துலாமா? எஸ், 992 தான். ஸோ அழகாக இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கண்டுபிடிக்கணுங்க அவசியம் இல்லை, டைரெக்டாக ஷார்ட்கட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் கொஸ்டின் பெருசாக இருக்குது, ஆனால் சூப்பரான ஷார்ட்கட்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் நல்லா கவனிங்க, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆதாம் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் முதல் 2 வருடங்களுக்கு முதல் 2 வருடங்களுக்கு, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. என்ன அப்படின்னா முதல் 2 வருடங்களுக்கு 6% வட்டி வீதத்திலும் அடுத்த 3 வருடங்களுக்கு, இது அந்தன்னு கொடுத்துருக்காங்க தப்பு, அடுத்த 3 வருடங்களுக்கு 9% வட்டியிலும் 5 ஆண்டுகளுக்கு பிறகான காலகட்டத்தில் 14% வட்டியிலும் கடனாக வாங்கிறார். 9 வருடம் முடிவில் மொத்த வட்டியாக 11,400 செலுத்தினார் எனில் அவர் வாங்கிய கடன் தொகை எவ்வளவு? இதுதான் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எத்தனை வருஷத்துக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு சூப்பரான ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மொத்த வட்டி தானே இந்த அமௌண்ட்டு சொல்கிறாங்க. அப்போது 11,400ங்கிறது 400ங்கிறது எத்தனை பர்சன்டேஜுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே அதில் இருந்து நம்ம ஈஸியாக அந்த கடன் தொகை என்ன அப்படின்னா, கடன் தொகைங்கிறது 100% எடுத்திருப்போம். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக யோசிங்க. முதல் 2 வருஷத்துக்கு 6% வட்டியா? அப்போ 2 × 6% எவ்வளோ வரும்? 12%. ரைட். அடுத்தது ப்ளஸ் நோட் பண்ணிடுங்க. அடுத்த 3 வருடங்களுக்கு 9%. அப்போது 3 × 9% என்ன? 27%. இது 2வது காலகட்டம். அடுத்தது இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகான காலகட்டத்தில் 14%னா உடனே 5 × 14 நோட் பண்ணிடக்கூடாது. ஓகே, இது தவறு. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கதே 9 வருஷம்தான். அந்த 9 வருஷ காலகட்டத்தில் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இங்கே ஒரு 2 வருஷம், இங்கே ஒரு 3 வருஷம், அப்போ இதுலேயே 5 வருஷம் போயிடுச்சு. அப்போ மொத்தத்துக்கு இருக்க 9 வருஷத்தில் மீதி 4 வருஷம் மட்டும்தான் இருக்குது. இந்த 4 வருஷத்துக்கு, ஏன்னா 5 வருஷத்துக்கு பிறகான காலகட்டம் தான். அப்போ இதில் 5 வருஷம் போயிருக்கு. அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடியதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 14% நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் 9 வருடம் கொடுத்துருக்கனால மிச்சம் இருக்க 9லேருந்து 5 போனிச்சா மிச்சம் இருக்க 4 யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை 12 வருஷம் சொன்னாங்கன்னா இந்த 12ல் 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 7 இருக்கும். அந்த 7ங்கிறத இங்கே அப்ளை பண்ணணும். புரிஞ்சுங்களா? இப்போ 4 × 14 என்ன வரும்? 40 + 16 56. ஓகே, 56%.
இதுதான் மொத்த வட்டிக்கான பர்சன்டேஜ். இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 9 9 + 6 15. அடுத்து 5 பேலன்ஸ் 1, இங்கே 9ன்னு வரும். 95% தான் இந்த 11,400. இதில் இருந்து 100% என்ன பிரின்சிபல் அமௌண்ட் 100% தானே கேட்குறாங்க. 100% என்ன இதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இப்போது 100% கண்டுபிடிச்சாலும் சரி அல்லது 5% கண்டுபிடிச்சாலும் சரி. ஏன்னா 5% நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் அதோட 95ஓட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே இதே மெத்தடில் தான் 100% என்னென்னு தான் கண்டுபிடிப்பாங்க. நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 20 வரும், இங்கே 19ன்னு வரும். ஓகே, அடுத்து 19 × 6ன்னு பார்த்தீங்கன்னா 9ஓட லாஸ்ட்டில் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் லாஸ்ட்டில் 4 கிடைக்கும். அப்போ இங்கே 4 கிடைக்குது. அப்போ 19 × 6 என்னன்னு கேட்டிங்கன்னா 114. ஓகே, அப்போ 6 டைம்ஸ் வருதா? அப்போ இந்த இடத்துல 600 தான் இருக்குது. இப்போ நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும்? 600ஐயும் இந்த 20ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 6 12, 12க்கு அப்புறம் 3 0 போட்ட வேண்டியதான் 12,000. அப்போது அந்த அசல் அமௌண்ட் எவ்வளவு? 12,000ங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆன்சர் செக் பண்ணலாமா? பாருங்க, 12,000. ஓகே, ஸோ 12,000 தான் இதற்கான ஆன்சர். ஸோ ஈஸியாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த ஷார்ட்கட் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை 2 வருடங்களில் 1008ஆகவும் 3 வருடங்களில் 1164ஆகவும் மாறுகிறது. வட்டி வீதத்தின் தொகையை காண்க. ஸோ வட்டி வீதமும் நம்ம கண்டுபிடிக்கணும், தொகையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் இங்கே கேள்வி இருக்குது. பட் கொஸ்டின் இங்கே கரெக்டாக கிளியராக கொடுக்கல. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த மாடலும் நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசிலே நம்ம பார்த்துட்டோம். பட் இங்கே நம்பர் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு பெரிய வருஷம் எத்தனை? 3 வருஷமா? 3 வருஷத்தை நம்ம எடுத்துக்கணும். 3 வருஷத்துக்கான மொத்த தொகை என்ன? 1164. அடுத்தது 2 வருஷங்களில் அதுக்கான மொத்த தொகை 1008. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? தனிவட்டி கான்செப்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே இந்த 3 வருஷத்துக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேம் தான், 2 வருஷத்துக்கான அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேம் தான். அப்போ இங்கே அமௌண்ட் மாறி இருக்கு அப்படின்னா இதில் வந்து வட்டி தான் இங்கே ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் வந்து நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, 3 வருஷத்துக்கும் 2 வருஷத்துக்கான வித்தியாசம் என்ன? 1.5 வருஷம் தானே. ஓகே, இந்த 1.5 வருஷத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. இங்கே 14 அப்படின்னா 14ல் 8 போனுச்சுன்னா பேலன்ஸு 6, இங்கே 5 தான் இருக்கும். அப்படியே 5 நோட் பண்ணிடலாம், இந்த 1 அப்படியே நோட் பண்ணிடலாம். 156. அப்போ 1.5 வருஷத்துக்கான வட்டி 156. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மொத்த தொகையில் இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக மைனஸ் பண்ணணும். ஆனால் இங்கே கண்டிஷன் என்ன? மொத்த தொகைக்கான வருஷமும் சமமாக இருக்கணும், அதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான அந்த இயரும் சமமாக இருக்கணும். இது 2 சமமாக இருந்தால் தான் நம்ம மைனஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஒருவேளை நம்ம 2 வருஷத்துக்கான மொத்த தொகை எடுத்தோம் அப்படின்னா இருக்கிறதே நம்மளுக்கு 1.5 வருஷத்துக்கான வட்டி தான் இருக்குது. அதே போல் நம்ம இந்த 3 வருஷத்துக்கான மொத்த தொகை எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் 1.5 வருஷம் தான் வட்டி இருக்குது. அப்போது வட்டியை நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று 2 வருஷத்துக்கானதோ அல்லது 3 வருஷத்துக்கானதோ இதை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். 3 வருஷத்துக்கானதோ அதை நம்ம தெளிவாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிம்ப்ளை பண்ணணும். இப்போது 1.5 வருஷத்துக்கான வட்டி 156னா நீங்கள் இதை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3ஆல் டிவைட் பண்ணால் அரை வருஷத்துக்கான வட்டி கிடச்சிருமா? ஏன்னா 1.5 வருஷங்கிறது 3 அரை வருஷம் இருக்குது. அதனால் இதை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3ஆல் டிவைட் பண்ணால் 5 15, 2 6. அப்போது அரை வருஷத்துக்கான வட்டி 52. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன பண்ணணும்? 1.5 வருஷத்துக்கான வட்டியையும் அரை வருஷத்துக்கான வட்டியையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும் பாருங்கள்? ஆட் பண்ணால் 6 + 2 8, 5 + 5 0, பேலன்ஸ் 1, 208. 208 தான் 2 வருஷத்துக்கான வட்டி. ஓகே, 2 வருஷத்துக்கான வட்டி. இப்போ நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். 2 வருஷத்துக்கான மொத்த தொகையையும் ஓகே 1008 அதையும் 2 வருஷத்துக்கான வட்டி 208 இதையும் நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 800 வருமா? அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு 800. பிரின்சிபல் வேல்யூ என்ன? 800 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் கேட்குறாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத நல்லா கவனிங்க. ஒன்று நம்ம வந்து 2 வருஷத்துக்கானதுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கான வட்டி அப்ளை பண்ணணும். அல்லது 1 வருஷத்துக்கானதுன்னு எடுக்கிறோம், 1.5 வருஷத்துக்கான எடுக்கணும்னா 1.5 வருஷத்துக்கான வட்டியும் எடுத்துக்கணும். கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR / 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 வருஷத்துக்கான வட்டி எடுக்கிறேன்.
ஓகே 2 வருஷத்துக்கான வட்டி 208 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் 800 இதில் மாறாது. என் வேல்யூ என்ன, நம்ம 2 வருஷத்துக்கான வட்டி தானே எடுத்தோம், அப்போது 2 தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணணும், இது மறந்துடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் 1.5 வருஷத்துக்கான வட்டி எடுத்தீங்கன்னா நம்ம இங்கே 156 எடுக்கணும், அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. 1.5 வருஷத்தை நம்ம கலப்பினத்தை வந்து பினோவாக மாற்றிட்டு இருக்கணும். ஓகேவா, இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது டிவைடட் பை 100. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா, ரைட். ஸோ சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்தது 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 2, இங்கேயும் 104 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 8ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 1 8 8, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 8 8, பேலன்ஸ் என்ன 64னா சாரி 8னா பேலன்ஸ் 2 மட்டும் தானே, 2னா 24, 24னா 24. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்ன 13%ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இது கரெக்டானு பார்ப்போமா? அதாவது பிரின்சிபல் வேல்யூ 800, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13. இது கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாமா? பாருங்கள், எஸ். ஓகே, பிரின்சிபல் வேல்யூ 800, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 13. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எவ்வளவு தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை 15 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடுக்கு சூப்பரான ஷார்ட்கட் தான். என்னது, இந்த மாதிரி மடங்கு வருடம் கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது எவ்வளவு தனி வட்டின்னு மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. ஓகே, இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா மடங்கில் 1 மைனஸ் பண்ண, அப்போ ரெட்டிப்புனா 2 மடங்கு, 2லேருந்து 1 போயிடுச்சா பேலன்ஸ் 1, இந்த 1 தான் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போது 1 × 100 100 டிவைடில் அந்த 15 அப்படியே போட்டுருங்க, வருஷத்துக்கான அந்த 15 அப்படியே போட்டுருங்க. சிம்பிளை பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது 5ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 3 15, 25 100. அடுத்து 3ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 3 18, பேலன்ஸ் 2 2/3%. அப்போ 6 2/3%. என்ன ஃபார்முலா, மடங்கு -1 × 100 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது என் வேல்யூ கொடுத்துருந்தா என் வேல்யூ டிவைடில் நோட் பண்ணிடலாம், இது மூலம் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து காலம் கேட்பாங்க, அப்போது என் வேல்யூ இந்த சைடு போட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டிவைடில் போட்டுடலாம். அவ்வளோதான், இந்த ஷார்ட்கட்டில் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 9வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையில் 12/1/2 வருடம் முடிவில் தனிவட்டியானது அந்த தொகையின் 3/4 பங்காகும். அந்த தொகைக்கான ஆண்டு வட்டி வீதம் என்ன? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளானதான். இந்த மாதிரி பங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, பிரின்சிபலை 1 பங்குன்னு எடுத்துக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இந்த 1 பங்கில் தானே 3/4 பங்கு, இவ்வளோ தானே அந்த தொகையின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பிரின்சிபலில் 3/4 பங்கு, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இவங்க என்ன கொடுத்துட்டாங்க, வருடம் கொடுத்துட்டாங்க, 12 ஆண்டுகள். இந்த 12 ஆண்டுகளை நீங்கள் கலப்பு பின்னத்தை வந்து பினோவா மாற்றினீங்கன்னா என் வேல்யூ என்ன வரும், 12 × 2 24, 24 + 1 25, 25/2 அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ரைட். இப்போது அதோட வட்டி வீதம் கேட்குறாங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இதைத்தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன, 3/4 பங்கா, பிரின்சிபல் வேல்யூ 1 பங்கு, என் வேல்யூ 25/2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, நம்ம நோட் பண்ணிடலாம் 6 ஃபார்முலா வரக்கூடிய 100. இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1 25 25, 4 25 100. அடுத்தது இந்த நாளையும் கூட ஈக்குவல் டு இந்த சைடு இருக்குது, இந்த நாளையும் கூட நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது இந்த 2 இந்த சைடு நீங்கள் மல்டிபிளாக கொண்டு போயிடணும், கொண்டு போயினா 6ஓட வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ 6ஓட வேல்யூ என்ன, 6%. ஓகே, ஸோ 6 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, பார்க்கலாமா, 6 தான் இதற்கான ஆன்சர். எஸ், கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த பார்ட்டில் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 10வது கொஸ்டின் தான். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தனி வட்டியில் எத்தனை வருடங்கள் ரெட்டிப்பாகும். நம்ம 8வது கொஸ்டின் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். அப்போ ரெட்டிப்பு மடங்கு அப்படின்னாவே ரெட்டிப்பு மடங்குனா 2ல் 1 குறைக்கணும், ஆன்சர் என்ன வருதோ அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 100 100 டிவைடட் பை அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போட்டுருங்க. இது கலப்பினத்தில் இருக்குது. அப்போ வினாவை மாற்றோம்னா 6 நாங்கள் 24, 24 + 1 25/4, மறந்துடாதீங்க 24/5. இதை நம்ம சிம்பிளை பண்ணால் என் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, என் வேல்யூ கிடச்சிரும். என்ன வரும், இந்த 4 இங்கே மல்டிபிளுக்கு நீங்கள் மாற்றிடலாம், 4 மல்டிபிளாக மாற்றிடலாம். அப்போது இங்கே 1 25 25, 4 25 100, 4 நாங்க 16,
16 ஆண்டுகள் தான் இதற்கான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம RS அகர்வால்லே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் RS அகர்வால் ரொம்ப எல்லாமே புதுசாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்டது தான். டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் நிறையா பார்த்துருக்கோம். அதே மாடல் தான். ஏன்னா நம்பர் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் எல்லாமே கலப்பு பின்னத்திலே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இங்கே நம்பர்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக மாறும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா விதமான எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் RRB, SSC ஓகேவா, ரயில்வே தான் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் ஓகேவா. அதே போல் டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும், டெக்னிக்கல் எக்ஸாம், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த RS அகர்வால் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து இது வரைக்கும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க 8940472040 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் 400 மட்டும். நீங்கள் பாருங்கள் 400 லோ காஸ்ட்டு தான். ஆனால் நீங்கள் லோ காஸ்ட்டுன்ட்டு அசால்ட்டாக நினைக்காதீங்க. நிறையா விஷயங்கள் நான் கிளாஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நிறையா மாடல்ஸு, நிறையா ஒர்க் அவுட்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அடுத்தடுத்த அப்டேட் நான் கொடுப்பேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.